இவ அண்ணா நகருங்க. நைஸா அவள புடிச்சு தூக்கி கூண்டுல போட்டுட்டேன். பட் சர்ஜரிக்கு வெளியே தூக்கி அனஸ்தீசியா செடேஷன் பண்ணுறதுக்காக இவளை தூக்குறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் போராடினேன். அப்படியுமே ஏமாற்றி தான் பிடிச்சி தூக்குனேன். தூக்கி கொஞ்சம் ரஃப் ஹேண்ட்லிங் தான். பட் வேறு வழி இல்லை. மெடிக்கல்னு வந்துட்டால் கொஞ்சிட்டு இருக்க முடியாது. அம்மா தாய் அப்படிலாம் வந்து பேசினாலாம் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் ரஃப் ஹேண்ட்லிங் தான். பட் ஓகே, அது எண்ட் ஆஃப் டே அவங்களுக்கு நல்லது தான் அது மெடிக்கலில். சர்ஜரி முடிச்சாச்சுங்க. அது போக அனஸ்தீசியா கொடுத்துமே அவள் வந்து உள்ள சப்கான்சியஸில் முழிக்கிறா. ஸோ அதனால் அவளை ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு வந்து செல்டரில் இறக்கும்போது வெளியே வந்துட்டா. உள்ள லாக்குடு தான். ஸோ வந்து அவளுக்கு கூட அங்கே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போராடி பயங்கர போராட்டங்க. இந்த இத்தனை 300 பிள்ளைங்களுக்கு கடத்தலை பண்ணியிருக்கேன். பட் சில பிள்ளைங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பிள்ளை தான் அவள். ஏன்னா அவ்வளோ அலர்ட்டாக இருக்கா. ஸோ ஃபர்தராக அவளை தூக்கி செல்டருக்குள்ளே வச்சுட்டேன். இன்றைக்கி 2வது நாள். அப்போயே ஆக்டிவ் ஆகிட்டா. ஸோ பார்ப்போங்க, ரிலீஸ் பண்ணும்போது என்ன படுத்த போகிறான்னு தெரியல. கூட்டு வரதுக்குள்ளேயும் ரிலீஸ் பண்ண வீடியோ நான் போடுறேங்க. இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் ரிலீஸ் போடுவேன். பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். அவளுக்கு அந்த தூக்குறது இதுதான் பிடிக்கலையே தவிர மற்றபடி அவள் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி தான். பயம், அவ்வளோ பயம். சரிங்க, ஓகே, நன்றி. நான் ரிலீஸ் பண்ண வீடியோ